கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நபர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் பயபக்தியாக வருவதற்கு இந்த வார்த்தையானது உதவி செய்கின்றது. கடந்த நாட்களில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை குறித்து பார்த்தோம். இன்று நாம் தெரிந்து கொண்ட வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரமாகும். இந்த வார்த்தையை எடுத்து பேசும் பொழுது, தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உமது சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். என்னுடைய சிந்தை, என்னுடைய இருதயம், என்னுடைய உதடுகளை உமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளும். தவறான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வந்து விடாத வண்ணம் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எங்களுடைய இருதயத்தின் தியானம் சமூகத்தில் பிரதியாக வருவதற்கு நீர் கிருபை செய்யும். பேசுவது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் எங்களோடு இருந்து பேச நீர் கிருபை செய்யும். இந்த இடம் முழுவதும் தேவ வல்லமையினால் நிரப்பி அருளும். 13ஆம் அதிகாரம் என்பது மிக கடினமான பாகம். இதனுடைய எல்லா ரகசியங்களையும் நீர் வெளிப்படுத்தித்தார். ஒவ்வொரு ரகசியங்களையும் வெளிப்படுத்தித்தாரும். இதை நாங்கள் கண்டு மகிழ்ச்சியடைய நீர் கிருபை செய்யும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்று செல்ல நீர் கிருபை செய்யும். இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் உமது வார்த்தையான அது அமர்ந்து உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக மாற நீர் கிருபை செய்யும். யாவற்றை நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். இன்று நாம் தெரிந்து கொண்ட வேத பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரமாகும். படிப்போம். சகோதரர் பாபு வில்லியம் அவர்கள் படிப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கிறார். கேட்போம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாபமும் இருந்தன. ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் இந்த வசனத்திற்குள்ளாக நம்முடைய கவனத்தை, நம்முடைய சிந்தையை வைப்போம். இது மிக முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் கூறியிருக்கின்றது. படிப்போம். திரும்ப அந்த வசனத்தை படிங்கள். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றவர் யோவான். அவர் இந்த தரிசனத்தை பார்க்கிறார். பின்பு 12 அதிகாரத்திற்கு பின்பு 13ஆம் அதிகாரத்திற்கு வருகிறார். இந்த 13ஆம் அதிகாரத்திற்கு வந்து நின்றபோது அவர் கடற்கரை மணலின் மேல் நிற்கிறார். நின்று அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழுப்பி வருதான். அதான் விசேஷம். காட்டுக்குள் இருக்கக்கூடிய இந்த மிருகமானது இது சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வருது. சமுத்திரத்திலிருந்து வரக்கூடியது மீன்களாக இருக்கலாம், நீந்தக்கூடிய ஜந்துக்களாக தான் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வருகின்றது. அந்த மிருகம் எப்படிப்பட்டது என்று காட்சியை பார்ப்போம். படிங்கள். அதற்கு 7 தலைகளும். அந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகத்திற்கு எத்தனை தலைகளாம்? 7 தலைகளாம். 10 கொம்புகளும் இருந்தன. அந்த 7 தலைகளுக்கு 10 கொம்புகள் இருக்கின்றது. பாருங்க. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. பாருங்க. 10 கொம்புகள், 10 கொம்புகளுக்கு 10 முடிகள் இருக்கு. சரியா இருக்கு. ஆனா 12ஆம் அதிகாரத்தில் பார்த்த பொழுது 10 கொம்புகளுக்கு 7 முடிகள் தான் இருந்து. 13ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது 10 கொம்புகளுக்கு 10 முடிகள் இருக்கின்றது. அப்போ அந்த சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருது. மிருகத்தை குறித்து அங்க காட்சியை இன்னும் சொல்லல. அந்த மிருகத்தை பார்க்கிறாரு கடற்கரை மணலிலிருந்து. அங்கே 7 தலைகளும் 10 கொம்புகளும். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர்றத
வேதம் சொல்லுகின்றது. சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அந்த மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருந்தன, 10 முடிகள் இருந்தன. அந்த மிருகத்திற்கு அதன் தலையின் மேல் தூஷணமான நாமம் இருந்து. இப்ப இந்த மிருகம் எப்படிப்பட்டது என்று 2வது வசனத்தில் படிப்போம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. பாருங்க, வலு சர்ப்பமானது. போதும், திரும்ப அந்த வசனத்தை படிங்க. நான் கண்ட மிருகம், நான் பார்த்துடுங்க, அந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர கண்டு அந்த மிருகத்திற்கு, அந்த மிருகம் எப்படி இருக்கிறதா பாருங்க, படிங்க. நான் கண்ட மிருகம், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. பாருங்க, சிறுத்தையை போல இருந்தது அந்த மிருகம். சிறுத்தையை போல் இருந்தது அந்த சமுத்திரத்தில் எழும்பி வந்த மிருகத்தில். அதன் கால்கள், அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும், அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போல இருக்கின்றது. அதன் வாய், அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும், சிங்கத்தின் வாயை போல் இருந்தன. பாருங்க, 3 மிருகங்களுடைய சாயல் அந்த ஒற்ற மிருகத்தில் இருக்கின்றது. சமுத்திரத்தில் எழும்பி வந்த மிருகம் அது சிறுத்தையை போல இருந்ததா. சிறுத்தையை போல காட்சியில் இருந்த அந்த மிருகத்தை அவர் உற்று பார்க்கிறார். காலை பார்த்தா சிறுத்தைக்கு கால் இல்லை, அதுக்கு கால் கரடி காலா இருக்கு. சரி, அதுக்கு முகத்தை பார்ப்போன்னு பார்த்தாரு. முகத்தை பார்க்கும்பொழுது சிங்கத்தின் முகமா இருக்கு. இது எப்படிப்பட்ட மிருகமாக இருக்கலாம்? இப்படி ஒரு மிருகம் இருக்கா? 3 மிருகங்களும் இணைந்த ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வருது. இந்த 3 மிருகங்கள் இணைந்த ஒரு மிருக சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த உடனே அவர் இன்னும் ஆழமா பார்க்கிறாரு. அந்த மிருகத்திற்கு 7 தலைகள் இருக்கு. அப்பா, பயங்கரமான ஒரு மிருகம் அல்லவா? அந்த மிருகத்திற்கு 7 தலைகள் இருக்கு, 7 சிங்கத்தின் வாய் இருக்கு. அதுக்கு அடுத்தா பார்த்தா அந்த 7 தலைகளுக்கு 10 கொம்புகள் இருக்கு. அந்த 10 கொம்புகளுக்கு 10 முடிகள் இருக்கின்றது. எப்படிப்பட்ட விசேஷமான ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகின்றது. அதை கொஞ்சம் இன்னும் உற்று பார்க்கிறாரு. அந்த தலைகளின் மேல தூஷணமான நாமம் இருந்தான். எப்படி இருக்கும் இந்த மிருகம்? என்ன பிள்ளைகளுக்கு இப்போ காலத்தில் நடக்கக்கூடிய கார்ட்டூன் போலையா? அது என்ன கார்ட்டூனா? இது கார்ட்டூன் பிக்சரா போட்டிருக்கிறாரு. இது கார்ட்டூன் இல்லை. தேவனுடைய ரகசியங்கள் அனைத்தையும் அதற்குள் அடக்கி வைத்திருக்கிறார். அதற்குள் அடக்கி வைத்திருக்கிறார். அந்த 10 கொம்புகள் என்ன? அந்த 10 முடிகள் என்ன? அந்த 7 தலைகள் என்ன? அந்த சிறுத்தை என்ன? அந்த சிங்கத்தின் வாய் என்ன? அந்த கரடியின் கால்கள் என்ன? அவருடைய தூஷண நாமங்கள் என்ன? இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும் வேதத்தின் பிரகாரம். நம்முடைய சொந்த மூளையில் ஏதாவது கருத்து சொல்லக்கூடாது. அப்படி கருத்து சொன்னோன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். நான் மாட்டிக்கிடுவேன். நான் தப்பாட்டு உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா அது வேதத்திலேருந்து நான் அந்த உதாரணம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். படிங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. சீக்கிரம் படிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராய் இருப்பீர்களாக. நாம் எல்லாரும் போதும், திரும்ப படிங்க அந்த வசனத்தை. என் சகோதரரே, என் சகோதரரே, யாக்கோபு சொல்றார் பாருங்க. ஊழியக்காரர்களை பார்த்து, பிரசங்கிகளை பார்த்து அவர் சொல்றாரு, என் சகோதரர்களே, அதிக ஆக்கினை அடைவோம், அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. அதிக ஆக்கினை போதகர்களுக்கு உண்டு என்பதை யாக்கோபு மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார். என் போதகத்தினால் நீங்கள் தடுமாறி வீழ்ச்சியடைந்து
நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்களே ஆனால் உங்களுடைய இரத்தப்பழி என் மீது வரும், என்னட்ட விசாரிப்பார். ஆகையால் அதிக ஆக்கினை அடைவோம் என்ற பயம் எனக்கு இருக்கின்றது. ஆகையால் நான் வேதத்தை வேதத்துடன் சேர்த்து அதை சரித்திரங்களோடு இணைத்து உண்மையை உண்மை என்று உங்கள் மத்தியில் வைக்கிறேன். எது வரைக்கும் எனக்கு இதன் வசனங்கள் புலன்படவில்லையோ அதுவரைக்கும் நான் அதை குறித்து பேசுவது கிடையாது. வார்த்தைகளோடு இணைந்தால் மாத்திரமே அதை குறித்து பேசுவேன். என் சொந்த கருத்துக்களுக்கு சிறிதளவும் இடம் கொடுக்க மாட்டேன், கொடுக்க போகிறதும் இல்லை. யாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவதற்காக அனுதினமும் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை அநேக வருடங்களாக நான் தேடி ஆராய்ந்து உங்கள் மத்தியில் இன்று வைக்கிறேன். இங்கே காட்சியில் ஒரு மிருகம் வருகின்றது, சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகின்றது. அந்த மிருகத்தை பார்க்கும் பொழுது சிறுத்தை போல் இருக்கின்றது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போல இருக்கின்றது, அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருக்கின்றது. 3 மிருகங்கள் ஒருமித்து காட்சியில் வந்தால் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். போதா குறைகளுக்கு அதுக்கு 10 கொம்புகள் இருக்கின்றது. எப்படி இருக்கும்? அதற்கு 10 முடிகள் இருக்கின்றதா. 2ஆம் வசனம் படிங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது, பாருங்க, இப்ப அங்க பேசப்படுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இப்ப இங்க ஒரு மிருகம் வருது, வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பமானது தன்னுடைய அதிகாரம் முழுவதையும், அதிகாரம் தானே, அதிகாரத்தையும் அதன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் இந்த 3 மிருகங்கள் அடங்கிய அந்த சமுத்திரத்தில் எழும்பி வந்த மிருகத்துக்கு சர்ப்பமானது சகல அதிகாரத்தை அங்க கொடுத்துட்டு. இப்ப சர்ப்பத்துக்கு என்ன வேலை இருக்கு? சர்ப்பத்துக்கு எந்த வேலை இல்லாம ஆயிட்டு. சர்ப்பம் தன்னுடைய எல்லா காரியத்தையும் இந்த சிறுத்தை, சிங்கம், கரடி என்ற மிருகத்துக்கு கொடுத்துட்டு. கீழே படிங்க, நீங்க 5ஆவது வசனம் படிங்க டைரக்டா. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்து மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரன் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. திரும்ப அந்த 5ஆவது வசனம் படிங்க. பெருமையானவைகளையும் பாருங்க, அந்த மிருகத்திற்கு பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசக்கூடிய வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அதாவது சிங்கத்தின் வாய்னு பார்த்தோமே, அந்த வாய்க்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்படுது? பெருமையானவைகளை பேசக்கூடியது. அந்த மிருகமானது பெருமையானவைகளை தான் பேசும், வேற எதையும் பேசாது. அடுத்த ஸ்டெப்பு, அந்த சிங்கத்தின் வாய் என்னதை பேசுது? தூஷணமான நாம குறித்து பேசுது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, 42 மாதம் அதற்கு யுத்தம் பண்ணுவதற்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6ஆவது வசனம் என்ன சொல்லுது? அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. தூஷணமான வாய் அதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோமே. அது யாரை தூஷிக்குதான்?
பரலோகத்தில் இருக்கிறவரையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை தான் அது தூசிக்குது. பூலோகத்தில் அது யார்கிட்டையும் தூசிக்கவில்லை. அது பெருமை யாருக்கு யாரை பார்த்து பெருமை அடைதான்? தேவனை பார்த்து தான் அதுக்கு பெருமை கொள்ளுது. மனிதனுக்குள் வரல. பாருங்க, எல்லாமே நான் தேவனுக்கு மேலாக இருக்கிறேன் என்ற பெருமை, தற்பெருமை அதற்கு இருக்கின்றது. அப்படியே 7வது வசனம் படிங்க. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கவனிக்கப்பட வேண்டிய இந்த வசனம் 7வது வசனம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய வசனம். இந்த மிருகமானது பாருங்கள், நம்ம 12ஆம் அதிகாரத்தில் பார்த்த வலுசர்ப்பம் வேற, இப்போ பார்க்கக்கூடியது வேறு. நன்றாக பார்க்க வேண்டும். திரும்ப அந்த 7வது வசனம் படிங்க. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு, அவர்களை பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுத்ததும் அல்லாமல், அதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. எதுக்கு? சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்ததெல்லாம் மிருகம். அந்த மிருகத்திற்கு பரிசுத்தவான்களை கொலை செய்யக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அது எப்படிப்பட்ட யுத்தமா இருக்கும், அது எந்த காலத்தை குறித்ததா இருக்கும்னு பார்த்துக்கிட்டோம். அதற்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், அது ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், பாஷை பாருங்க, இந்த மிருகமானது பூமியில் உள்ள ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியில் உள்ள எந்த கோத்திரமா இருந்தாலும் அது இந்த 3 மிருகங்கள் அடங்கிய இந்த மிருகத்திற்கு அடிமைகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா கோத்திரங்களும் இந்த மிருகத்துக்கு கட்டுப்படணும். பாஷைக்காரர் மேலும், அடுத்து பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா பாஷைக்காரனும் இவனுக்கு கீழே தான் இருக்கணும். ஜாதிகள் மேலும், ஜாதிகள் உலகத்தில் எத்தனை ஜாதி இருந்தாலும் இவனுக்கு கீழே தான், இவன் சொல்றதான் கேட்கணும். அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்ட, அப்படி உலகம் முழுவதும் அவனுடைய கட்டுப்பாட்டுகளை கொடுத்துட்டு, இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? வலுசர்ப்பம். இந்த வலுசர்ப்பமானது தனக்குள் இருந்த இந்த அதிகாரத்தை தற்சமயம் இந்த 3 மிருகங்கள் அடங்கிய இந்த மிருகத்திற்கு கொடுத்தாச்சு. அதிகாரத்தை கொடுத்துட்டு சற்று வலுசர்ப்பம் விலகி இருக்கின்றது. அந்த வலுசர்ப்ப செய்தியில் வருஷமே அதை குறித்து பார்க்கலாம். இப்போ நம்ம 13ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். இப்போ பாருங்க, அதற்கு ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாஷைக்காரர் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவர் யார் என்று நம்ம சற்று பின்பு நாம் பார்க்கலாம். 6வது வசனம் படிங்க. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, இந்த மிருகத்துக்கு, இந்த 7 தலைகளை கொண்ட இந்த மிருகத்துக்கு எல்லா அதிகாரமும் வழங்கப்பட்டது பார்த்தாச்சு. இப்போ இந்த 7 தலைகளில் ஒரு சிறிய மாற்றத்தை இப்போ பார்க்க போறோம். 3வது வசனத்தை படிங்க. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டு இருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி போதும். திரும்ப படிங்க. அதன் தலைகளில் ஒன்று, அங்க 7 தலைகளை கொண்ட ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த பார்த்தோமே, அந்த 7 தலைகள்ல ஒரு தலை என்ன இருக்கா? காயப்பட்டிருக்கின்றது. ஒரு தலை
சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. அந்த சாவுக்கு ஏதுவான அந்த காயம் என்ன ஆச்சா? சொஸ்தமாக்கப்பட்டுதான். அதான் விசேஷம். சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி, பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியப்பட்டு அந்த மிருகத்தை பின்பற்றினார்கள். எவ்வளவு ஒரு விசேஷமான காரியத்தை வேதம் சுட்டி காட்டியிருக்கின்றது. பூமியில் உள்ள யாவரும் அதை பின்பற்றினார்களா? அப்படிதானே? பின்பற்றினார்களா? திரும்ப ஒருக்க படிங்க. அது தலைகள் ஒன்று சாவுக்கு ஏதுவானாய் காயப்பட்டு இருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி, பூமியில் உள்ள யாவரும் அந்த ஆச்சரியத்தோடு அதை பின்பற்றினார்களா? எல்லாரும் பின்பற்றினார்களா? எல்லாரும் பின்பற்றினார்கள்னு இங்க 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது 8வது வசனத்தை பார்ப்போம். படிங்க. உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஆமென். இது எப்படிங்க? திரும்ப படிங்க. உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இவங்க தான் வணங்குவாங்க. அப்ப ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் இந்த மிருகத்தை பின்பற்றுவார்களா? சான்ஸ் இருக்கா? இல்லவே இல்லை. ஆனா 3வது வசனம் சொல்லுது பூமியின் குடிகள் யாவரும் பின்பற்றுவார்கள். யாவரும் சொல்ல சமயம் நாம எல்லாரும் வந்துட்டோம், பரிசுத்தவான்களே வந்துட்டு. ஏன்னா நீங்க அத ஒரு வசனத்தை திரும்ப படிங்க. அதுல 7வது வசனம், மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல், போதும், ஜெயிக்கும்படி அதிகாரம் பெற்றாச்சு. பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி ஜெயிக்குது, ஜெயிச்சாச்சு, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது வசனம் சொல்லுகின்றது யாவரும் பின்பற்றினார்கள். யாவரும் பின்பற்றினார்கள் சொல்ல சமயம் இந்த 7வது வசனத்தில் என்ன செய்து ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் பரிசுத்தவான்கள் எல்லாம் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவன் ஜெயிக்கிறான். ஜெயிக்கிறான்னா என்ன? அந்த மிருகத்தை வணங்க வேண்டும். வணங்காதவனை கொலை செய்வார்கள். ஜெயிக்கும்படி அதிகாரம் பெற்றது. ஆனா ஒரு கூட்ட ஜனங்கள் அதை வணங்கவே மாட்டார்கள் என்று அதே அதிகாரம் 8வது வசனம் தெளிவாக உரைத்திருக்கின்றது. படிக்க 8வது வசனம். உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பார்த்தீங்களா? பரிசுத்தவான்கள்ல எல்லாரும் சாக மாட்டாங்க. பரிசுத்தவான்கள் யுத்தம் செய்து இரத்த சாட்சியா மரிப்பார்கள். அது எந்த முத்திரையின் கீழ் இருக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வசனத்தை அப்படியே படிச்சு வச்சுட்டு வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம். அவர் அந்த 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். போதும். எத்தனாவது வசனம் சொல்லுங்க? வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம். வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதரர் வில்லியம் பாபு அவர்கள் படிக்கிறார்கள், கேளுங்கள். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது, பார்த்துடுங்க, 4வது முத்திரையில இல்ல, 5வது முத்திரை குறித்து ஒரு விளக்கம் வருது. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இது 5வது முத்திரையில நடக்கக்கூடிய சம்பவம் என்பதை சுட்டி காட்டுகிறேன். இது இந்த 13ஆம் அதிகாரம் 5ஆம் முத்திரையில் இருந்து ஆரம்பிக்கின்றது.
4வது முத்திரைக்கும் 13ஆம் அதிகாரத்திற்கும் உடன்பாடு இல்லை. இங்க பலிபீடத்தின் கீழ் காணப்படுகின்ற பரிசுத்தவான்களுடைய இரத்தம் 5வது முத்திரையில் காண்பிக்கப்படுது. இது எங்க வருகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மறுபடியும் படிங்க. உலகம் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். 9வது வசனம் படிங்க. காதுள்ளவனோ அவன் கேட்க கடவன். ஆமென். காதுள்ளவன் கேட்பான். எல்லாரும் இந்த சத்தியத்தை கேட்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த வெளிப்படுத்தின விசேஷம், தானியேல், சகரியா, எசேக்கியேல் போன்ற இந்த செய்தியை படித்த பட்டதாரிகள் தான் வெளிப்படுத்துவார்கள். இந்திய மக்களுடைய மனநிலை இப்படி இருக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷத்தை பட்டதாரிகளும் படித்தவர்கள் தான் இதை வெளிப்படுத்த முடியும். படிக்காதவர்களுக்கு எப்படி தெரியும்? பைபிள் காலேஜில் சென்று கற்று தேர்ந்தவர்கள் தான் இதை குறித்து பேசுவார்கள் என்று தப்பான கணக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். மனநிலை பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். நான் பெரிய பட்டதாரி அல்ல. என தமிழ் மொழியை தவிர்த்து இன்னொரு மொழி படிக்க தெரியாது சரியாக. நான் எந்த பட்டங்களையும் வாங்கவில்லை, எந்த பைபிள் காலேஜுக்கும் செல்லவில்லை. என்னுடைய ஒரே காலேஜ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலேஜ். என்னுடைய ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். என்னை வழி நடத்தும் தேவன் ஜீவன் உள்ள தேவன். அவருடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்ட பொழுது இது கிடைத்தது. ஆகையால் வேதம் கூறுகின்றது, காதுள்ளவன் கேட்க கடவன். யாருக்கு காது இருக்கின்றது? பரலோகத்திற்கு செல்லக்கூடியவர்கள். யாருக்கு காது இருக்கின்றது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஒரு வசனம் இருக்கிறது அல்லவா? அவர்களுக்கு தான் காது இருக்கின்றது. பரலோக வாசிகளுக்கு தான் அந்த காது இருக்கிறது. அவர்களுக்காக இது அனுப்பப்படுகிற வார்த்தை, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அல்ல. ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டவர்களுக்காக இந்த சத்தியம் வருகின்றது. இந்த சத்தியமானது எல்லா சபையினருக்கும் சொந்தம், எல்லா மதத்தினருக்கும் சொந்தம். ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். பூமியில் படைத்த எல்லா மனிதரையும் அவர் நேசிக்கிறவர். உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், அவர் இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தத்தாலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். இங்கே ஒரு விகாரமான ஒரு மிருகம் வருகின்றது. சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வர கண்டேன். அந்த சமுத்திரம் என்பது யார்? பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. இன்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். ஆமென். சமுத்திரம் என்பது என்ன? தண்ணி, திரளான தண்ணி தான் சமுத்திரம் என்பது. அதற்கு விளக்கம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? திரும்ப படிங்க. இன்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அந்த சமுத்திரத்தை கண்டாயே, அவைகள் ஜனங்களும். பாருங்க, அந்த சமுத்திரம் யாரா? ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரனுமாம். இப்ப இந்த மிருகம் எங்க இருந்து எழுப்பி வந்திருக்கு? இந்த ஜனங்கள் மத்தியில் பாஷைக்கார, கோத்திரங்கள், ஜாதிக்கார எல்லாரும் சேர்ந்தவர்கள் சமுத்திரத்தை போல இருக்காங்க. இவங்கள் மத்தியில் ஒரு மிருகம் எழும்பி வருது. சிறுத்தையை போன்ற ஒரு மிருகம் எழும்பி வருது. 7 சிங்கத்தின் வாய்களை கொண்ட தலைகளை கொண்ட வருது. கரடியின் கால்களை போன்ற கால்களை உடைய அந்த மிருகம் எழும்பி வருது. இந்த ஜனங்களின் மத்தியில் இந்த மிருகத்திற்கு எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கிறதா? திரும்ப அந்த வசனத்தை படிங்க. 15, 17.
பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆ, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, நீ அந்த மிருகத்தை கண்டாயே. அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும். பாருங்க, அதுக்கு எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கு. அந்த மிருகத்திற்கு ஜனங்கள் மத்தியில மிகப்பெரிய அதிகாரம் இருக்கிறது. ஜனங்கள் மத்தியில அந்த மிருகத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அடுத்தது கூட்டங்களுக்கும், எந்த கூட்டமா இருந்தாலும் அதுக்கு அதிகாரம் உண்டு, அதனுடைய அதிகாரம். அடுத்து ஜாதிகளும், எல்லா ஜாதிகள் மத்தியிலும் அந்த மிருகத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. பாஷைக்காரரும், எல்லா பாஷைக்காரர்கள் மேலும் அதற்கு அதிகாரம் இருக்கின்றது. அவ்வளவுதானே? பார்த்தீங்களா, உலகம் முழுவதும் அதிகாரம் பெற்ற மிருகம்தான் இந்த 13ஆம் அதிகாரத்தில் பார்த்த இந்த மிருகம். இந்த மிருகத்திற்கு 7 தலைகள் இருந்ததாம். அந்த மிருகத்திற்கு எத்தனை தலைகள் இருந்ததா? 7 தலைகளாம். அந்த 7 தலைகளுக்கு எத்தனை கொம்புகளா? 10 கொம்புகள். அதற்கு எத்தனை முடிகள் இருக்கின்றதா? 10 முடிகள் இருக்கின்றது. இப்போ இந்த 7 தலைகளை குறித்து நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் அந்த 7 தலைகளை குறித்து நாம் பார்ப்போம். தலை என்பது ஒரு ராஜ்யமாகும். தலை ராஜ்யமாகும். இங்க 7 தலைகள் வருகின்றது. இந்த உலகத்தையே அதிகாரம் படைத்த, இப்ப பார்த்தோமே, ஜனங்கள் மத்தியில, கூட்டங்கள் மத்தியில, பாஷைக்காரர் மத்தியில வல்லமை படைத்த நாடுகள் எதுன்னு பார்ப்போம். இந்த உலகத்தில் வல்லமை படைத்த ஒரு மதம் உண்டு என்றால் அது கத்தோலிக்க மதமாகும். இந்த கத்தோலிக்க மதமானது உலகத்தில் உள்ள எல்லா கூட்டங்களும், எல்லா ஜாதிகளும், எல்லா பாஷைக்காரர்கள் மீதும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி வல்லமை படைத்த 7 நாடுகள், கத்தோலிக்க நாடுகள் தான் அந்த தலைகள். அந்த 7 நாடுகளின் பெயரை நான் படிக்கின்றேன். அந்த 7 தலைகளை, அந்த 7 தலைகள் 7 நாடுகளாகும். 7 கத்தோலிக்க நாடுகளாகும். இந்த 7 கத்தோலிக்க நாடுகளும் வல்லமை படைத்த நாடுகள். இவர்களை மிஞ்சி எந்த நாடும் போட்டியிட முடியாது. அவர்களை எதிர்க்க துணிவில்லை. அப்படி 7 நாடுகளை, கத்தோலிக்க நாடுகளை, வல்லமை படைத்த கத்தோலிக்க நாடுகளை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அந்த வல்லமை படைத்த 7 நாடுகளை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது நாடு ரோமாபுரி ஆகும். இரண்டாவது நாடு இத்தாலி ஆகும். மூன்றாவது நாடு ஸ்பெயின் ஆகும். நாலாவது நாடு பிரான்ஸ் ஆகும். ஐந்தாவது நாடு போலந்து ஆகும். ஆறாவது நாடு பிலிப்பைன்ஸ் ஆகும். ஏழாவது நாடு மெக்சிகோ ஆகும். 7 வல்லமை படைத்த நாடுகள். இந்த 7 நாடுகளும் ஒருமித்து காட்சியில் நின்றால் அமெரிக்காவிலையும் ஒன்று செய்ய முடியாது, ரஷ்யாவாலும் ஒன்று செய்ய முடியாது, சைனாவாலும் ஒன்று செய்ய முடியாது. வல்லமை படைத்த 3 நாடுகள் வெளியே நிற்கின்றது. இவர்கள் 7 பேரும் ஒரு அணியில் திரண்டு நின்றால் இவர்களை எதிர்க்க யாருக்கும் சக்தி இல்லை. இந்த 7 நாடுகளுக்கும் அதிபதியாக இருப்பவர் ரோமாபுரியின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போப் ஆண்டவர் அவர்கள் ஆகும். பார்த்தீர்களா 7 தலைகளை குறித்து? இந்த 7 தலைகளில் பிலிப்பைன்ஸ் ஆசியா கண்டத்தை சேர்ந்தது என்பதை மறந்து விடாதீர்கள். மெக்சிகோ அமெரிக்காவை சார்ந்த அந்த தேசமாகும். மீதமுள்ள 5ம் ஐரோப்பா தேசத்தை சேர்ந்ததாகும். 7 தலைகள். எல்லா ஜாதிகள் மீதும், எல்லா கூட்டங்கள் மீதும், கோத்திரத்தின் மீதும் அதிகாரம், பாஷைக்காரர்கள் மீதும் அதிகாரமுள்ள தலைகள். இந்த 7 நாடுகளுக்கு 7 பாஷைகள் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த 7 தலைகள்
பெற்றிருக்கின்ற இந்த மிருகத்திற்கு, இந்த சிறுத்தை என்ற மிருகத்திற்கு, அந்த 7 தலைகள் சிங்கத்தை பெற்ற அந்த சிறுத்தை மிருகமானது அதற்கு 10 கொம்புகள் இருக்கின்றதாம். கொம்பு என்பது என்ன? கொம்பு என்பது என்ன? வல்லமையை குறிக்கின்றது. கொம்பு என்பது வல்லமை. இந்த 7 தலைகளும் 10 கொம்புகளை உள்வாங்கி வைத்திருக்கின்றது. வல்லமை இருக்கின்றது. அந்த 10 வல்லமை என்பது என்ன? 10 வல்லரசு நாடுகள் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 10 கொம்புகள் என்பது 10 வல்லரசு நாடுகள். முதலாவது நாடு அமெரிக்கா. முதலாவது வல்லரசு அமெரிக்கா. இரண்டாவது வல்லரசு ரஷ்யா. மூன்றாவது வல்லரசு சைனா. நான்காவது வல்லரசு இந்தியா. ஐந்தாவது வல்லரசு பிரான்ஸ். ஆறாவது வல்லரசு ஜப்பான். ஏழாவது வல்லரசு சவுத் கொரியா. எட்டாவது வல்லரசு யூகே பிரிட்டன், அதாவது பிரிட்டன். ஒன்பதாவது வல்லரசு துருக்கி. 10வது வல்லரசு ஜெர்மனி. இது டாப் 10 வரிசையில் பார்க்கலாம் நீங்கள். இந்த 10 வல்லரசு நாடுகள் போப்பின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த 7 தலைகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. தலைக்கு மேலதான் கொம்பு இருக்கின்றது. கொம்பின் மேல் தலை இல்லை, தலையின் மேல் தான் கொம்பு இருக்கின்றது. இந்த வல்லமை படைத்த 7 கத்தோலிக்க நாடுகளின் கட்டுப்பாட்டுகளுக்குள் இந்த 10 கொம்புகள் இருக்கின்றன. இந்த 10 வல்லரசு நாடுகள் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறேன். இதுதான் சமுத்திரத்தில் எழும்பி வந்த மிருகமாகும். இந்த மிருகத்திற்கு 10 முடிகள் இருந்தா, 10 கொம்புகளை பெற்ற இந்த மிருகத்திற்கு 10 முடிகளாம். முடிகள் என்பது என்ன? அது கிரீடமாகும். முடிகள் என்பது என்ன? கிரீடமாகும். நாம் பார்த்தோம் அந்த 10 கொம்புகள். 10 கொம்புகள் 10 வல்லரசு நாடுகள் என்று பார்த்தோம். 10 ராஜாக்கள் என்று பார்த்தோம். அதை வசனத்தின் மூலம் அடையாளம் கண்டுகொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கவும். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜ்யங்களாம். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜ்யங்களாம். போதும். 10 வல்லரசுகள். இப்பொழுது நாம் 10 வல்லரசுகளை பார்த்தோம். இந்த 10 வல்லரசுகளும் இந்த 7 தலைகளின் மீது இருக்கின்றது. 10 ராஜ்யங்களாம். இந்த 10 வல்லரசுகளுக்கும் இந்த 10 ராஜ்யங்களுக்கும் 10 முடிகள் இருந்ததாம். அந்த முடிகள் என்னவென்று பார்ப்போம். முடிகள் என்பது என்ன? படிங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் படிங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப படிங்க. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது. ஸ்திரீ தலைமயிர் நீளமாய் வளர்க்கிறது, அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும். அது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறதா? மகிமை, முடி என்பது மகிமை. இந்த கொம்புகளுக்கு 10 முடிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 10 முடிகள் என்பது 10 மகிமையாகும். அது என்ன மகிமை? மகிமையின் மகிமை, அந்த முடி என்பது மகிமையா? இங்கே இந்த கொம்புகளில் வீற்றிருக்கும் இந்த முடி மகிமையின் ராஜ்யங்கள். அப்படி என்ன மகிமை இருக்கின்றது? இந்த வல்லரசு நாடுகளின் கரத்தில் அணுக்குண்டு இருக்கின்றது. அணுக்குண்டுதான் இவர்களுடைய மகிமை. அதில் முதலாவது இடத்தை பிடித்திருப்பது ரஷ்யாவாகும். ரஷ்யாவின் கரத்தில்
8000 அணுக்குண்டுகள் இருக்கின்றது. அமெரிக்காவின் கரத்தில் 7400 அணுக்குண்டுகள் இருக்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் 300 அணுக்குண்டுகள் இருக்கின்றது. சைனா நாட்டில் 250 அணுக்குண்டுகள் இருக்கின்றது. பிரிட்டன் கரத்தில் 225 அணுக்குண்டுகள் இருக்கின்றது. பாகிஸ்தான் கரத்தில் 150 அணுக்குண்டுகள் இருக்கின்றது. இந்தியாவின் கரத்தில் 140 அணுக்குண்டுகள் இருக்கின்றது. இஸ்ரேலின் கரத்தில் 80 அணுக்குண்டுகள் இருக்கின்றது. வடகொரியா கரத்தில் 10 அணுக்குண்டுகள் இருக்கின்றது. 10வது நபர் ஈரான் ஆகும். அவர்கள் கரத்தில் எத்தனை அணுக்குண்டுகள் இருப்பது கணக்கில் ஏற்றப்படவில்லை. இந்த 10 முடிகளும் அணுக்குண்டு கையில் வைத்திருக்கும் நாடுகளாகும். இவர்கள் அனைவரும் அந்த 7 தலையின் மேல் தான் இருக்காங்க. இந்த அணுக்குண்டு நாடுகள் இந்த வல்லரசின் கீழ் இருக்கின்றது. இந்த வல்லரசுகள் அந்த 7 கத்தோலிக்க நாட்டின் கரத்தில் இருக்கின்றது. அல்லேலூயா. இப்போ நான் பார்த்து விட்டோம். 7 தலைகள் என்பது 7 கத்தோலிக்க வலிமை படைத்த நாடுகள். 10 கொம்புகள் என்பது 10 வல்லரசு நாடுகள் என்று பார்த்து விட்டோம். 10 முடிகள் என்பது 10 அணுக்குண்டு நாடுகளாகும். அதுதான் மகிமை. இந்த நாடுகளுக்கு மகிமை கொண்டு வந்தது அணுக்குண்டு ஆகும். ஆகையால் இந்த நாடுகளை குறித்து எல்லாரும் பயப்படுகிறார்கள். இந்த கோரமான முகத்தை கொண்ட இந்த 7 தலைகளை கொண்ட அந்த மிருகம் எப்படி இருக்கின்றதாம்? சிறுத்தையை போல் இருந்ததாம். 1வது வசனம் படிங்கள். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இப்ப பாருங்க, அந்த 1வது வசனம் சொல்லுகின்றது. திரும்ப படிங்க. அந்த 1வது வசனம் படிங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 7 தலைகள் என்பது என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. அவைகள் 7 ராஜாக்களாம். பார்த்தீங்களா? 7 நாடுகள். ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா. 7 வலிமை படைத்த நாடுகள் என்பதை நாம் பார்த்து விட்டோம். 10 வலிமை படைத்த ராஜ்யங்கள் பார்த்து விட்டோம். எல்லாமே வேத ஆதாரத்தோடு இருக்கின்றது. இப்போ நாம பார்த்த மிருகம் எப்படி இருக்கான்? சிறுத்தையை போல் இருக்கின்றதாம். சிறுத்தையை போல் இருக்கக்கூடிய மிருகம். சிறுத்தை எப்படிப்பட்ட மிருகம்? சிறுத்தை எப்படிப்பட்ட மிருகம்? அது தரையிலும் பாய்ந்து செல்லும், மரத்தின் மீது ஏறும். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான ஒரு மிருகமாகும். அது மரத்தின் உச்சியில் செல்லும், கீழே பூமியின் மீதும் சென்று தன்னுடைய செல்வாக்கை தன்னகத்தில் வைத்துக் கொள்ளும். சிறுத்தை என்பது என்னது? உலக வியாபாரமாகும். சிறுத்தை என்பது உலக வியாபாரம். உலக வியாபாரமானது இந்த மிருகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. அந்த சிறுத்தையின் சிறுத்தை என்ற மிருகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் உலக வியாபாரம் இருக்கின்றது. அதன் கால்கள் கரடியின் காலாம். கரடி என்பது என்ன? அந்த மிருகம் தன்னுடைய போஜனத்தை கிழங்கு வகைகளை சாப்பிடக்கூடிய ஒரு மிருகமாகும். அது பூமிக்குள் சென்று தன் நகத்தால் கிளறி கிழங்குகளை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஒரு மிருகமாகும். கிழங்கு என்பது ஆகாரமாகும். அது புதைக்கப்பட்ட இடம்.
போஜனத்தை அது இருக்கின்றது வேறு அடியில். அதை கிளறி எடுக்கக்கூடிய ஒரு மிருகம் கரடி. அதுதான் உலக வங்கியாகும். உலக வங்கிக்கு அடையாளமாக கரடியை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கரடியானது உலக வங்கியை தன்னகத்தில் வைத்திருக்கின்றது. உலக வியாபாரம் தன்னகத்தில் வைத்திருக்கின்றது. உலக வங்கி தன்னகத்தில் வைத்திருக்கின்றது. மூன்றாவது மிருகம் சிங்கம். இந்த சிங்கமானது காட்டுக்கு ராஜா என்பதை மறந்து விடாதீர்கள். ராஜா என்பது அரசியலை குறிக்கும். உலக அரசியலை தன்னகத்தில் வைத்திருக்கின்றது. இப்படியாக உலக வியாபாரத்தையும் உலக வங்கியையும் உலக அரசியலும் தன்னகத்தில் வைத்திருக்கிற ஒரு நாடு உண்டு என்றால் அது அமெரிக்கா தேசம் ஆகும். ஆமென், அல்லேலூயா. உலக வங்கியின் இருப்பிடம் அமெரிக்கா. உலக வியாபாரம் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. உலக அரசியலை நிர்ணயம் பண்ணக்கூடிய நாடு அமெரிக்கா. இன்று உலகத்தை ஆட்டி படைக்கும் ஒரு வல்லரசாக இருக்கிறது அமெரிக்கா. இந்த அமெரிக்காவை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நபர்தான் வலு சர்ப்பம். அது ரோமாபுரி ஆகும். ரோமாபுரியானது தன்னுடைய சகல அதிகாரத்தையும் தற்சமயம் அமெரிக்காவின் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வலு சர்ப்பம் யார் என்று கேட்டால், இன்று உலகத்தில் வலு சர்ப்பம் யார் என்று கேட்டால், உலக நிதிகளை எல்லாம் தன்னகத்தில் வைத்திருக்கும், உலக பொருளாதாரங்கள் அனைத்தையும் தன்னகத்தில் வைத்திருக்கும் இலுமினாட்டி என்ற 13 குடும்பங்கள். அவர்கள்தான் உலக பொருளாதாரர்கள். இவர்கள்தான் வலு சர்ப்பம். 13 காலனிகளை கொண்ட நாடு அமெரிக்காவாகும். 13 குடும்பங்களை கொண்ட இலுமினாட்டி ஆகும். இந்த 13 இலுமினாட்டி குடும்பங்களின் பெயரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். முதல் நபர் ஆஸ்டர் குடும்பம். இரண்டாவது நபர் பண்டி குடும்பம். மூன்றாவது நபர் கொலின்ஸ் குடும்பம். நான்காவது நபர் டூபான் குடும்பம். ஐந்தாவது நபர் பிரீமன் குடும்பம். ஆறாவது நபர் கெனடி குடும்பம். ஏழாவது நபர் லீ குடும்பம், இவர் சைனா ஆகும். எட்டாவது ஓனசிஸ் குடும்பமாகும். ஒன்பதாவது ரொனால்ட்ஸ் குடும்பமாகும். 10வது ராக்பெல்லர் குடும்பமாகும். 11 ராத் சைல்டு குடும்பமாகும். 12 ரசல்ஸ் குடும்பமாகும். 13 வென்ட்னியூ குடும்பமாகும். இவர்கள் 13 குடும்பங்களை சார்ந்தவர்கள் தான் இலுமினாட்டிகள் எனப்படுகிறார்கள். இவர்கள் கரத்தில் தான் இந்த உலக பொருளாதாரம் இருக்கின்றது, உலக வங்கி இருக்கின்றது, உலக அரசியல் இருக்கின்றது. இவர்கள் தான் அமெரிக்கா தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் வல்லமை படைத்த குடும்பங்களாகும். இவர்கள் வீற்றிருக்கும் நாடு அமெரிக்காவாகும். இந்த அமெரிக்கா தேசம் என்பது 13 காலனிகளை கொண்ட தேசமாகும். பாருங்க, இங்கேயும் 13, அமெரிக்காவும் 13, இந்த வேதத்திலும் 13ஆம் அதிகாரத்தை பெற்றிருக்கின்றது. இந்த அமெரிக்கா என்பது 13 காலனிகள் ஒன்று சேர்ந்து உருவாகியதுதான் அமெரிக்காவாகும். அதன் முதல் காலனி டீலவார். இது 1787ஆம் ஆண்டு அமெரிக்கா என்ற நாட்டில் இணைகிறது, உருவாக்குகிறது. இரண்டாவது பென்சில்வேனியா, இது 1787. மூன்றாவது நியூ ஜெர்சி, இதுவும் 1787. ஜார்ஜியா, இது 1788 ஆகும். கனெக்டிகட்
இது 1788. மசாது செடெஸ் 1788, மேரிலாந்து 1788, தென் கரோலினா 1788, நியூ ஹம்ப்ஷயர் 1788, விர்ஜீனியா 1788, நியூயார்க் 1788, வட கரோலினா 1789, ரோட் ஐலாந்து 1790 ஆகும். இப்படி இந்த 13 காலனிகளும் இணைந்து உருவாகிய நாடுதான் அமெரிக்கா என்ற தேசமாகும். 500 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா என்ற தேசம் காட்சியில் இல்லாத ஒரு நாடு ஆகும். அமெரிக்கா என்ற தேசம் 500 ஆண்டுகளுக்கு காட்சியில் இல்லை. 500 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துதான் இந்த நாடு உருவாகிறது. அந்த நாடு 13 காலனிகளை கொண்ட நாடாகும். அந்த 13 காலனி நாட்டில் 13 எலுமினாட்டி குடும்பங்கள் இருக்கின்றது. இந்த 13 எலுமினாட்டி குடும்பங்கள் தான் இந்த அமெரிக்கா என்ற தேசத்தை ஆட்சி செய்கிறார்கள். இப்பொழுது அங்கே ஒரு காரியம் இருக்கின்றது, அதை நாம் பார்க்க வேண்டும். படிங்க, வெளிப்படுத்துகிற விசேஷம் 13 அதிகாரம் 3வது வசனம் படிங்க. அதின் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் கட்டப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றினர். 1வது வசனத்திலிருந்து படிங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும். அதன் தலைகளின் மேல் தூஷணமான ஒரு நாமம் இருக்கின்றதா? தூஷணமான நாமம். அந்த தூஷணமான நாமம் என்ன? அமெரிக்கா தேசத்தில் உருவாகி இருக்கின்ற சாத்தான் சபையாகும். சாத்தான் சபை என்ற ஒரு சபை அமெரிக்காவில் மிக பிரபல்யமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. அதுதான் தூஷணமான நாமம். பார்த்தீர்களா எவ்வளவு தெளிவாக வேதம் உரைக்கின்றது? வேதம் கூறுகின்ற உண்மைகளை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அதன் மேல் சாவுக்கு ஏதுவான படிங்க, 3வது வசனம் படிங்க. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். அதிலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி. அதன் தலைகளில் சாவுக்கு ஏதுவான ஒன்றை பார்க்கிறார். காயம் பட்டிருக்கின்ற ஒரு தலையை பார்க்கிறார். அது யாது? 7 தலைகள் படித்தோமே ரோம்ல இருந்து. அந்த காயப்பட்ட தலைக்கு பெயர் தான் ரோம். அந்த தலையை காயப்படுத்தியது யார்? அதுதான் கேள்வி. அது எப்படி காயப்பட்டது? அந்த ரோமாபுரிக்கு யார் அந்த அடித்து காயப்படுத்தினார் என்று பார்த்தால் கிபி 1500ஆம் ஆண்டுக்கு பின்பு மார்ட்டின் லூத்தர் என்ற மாமனிதர் சீர்திருத்தவாதி அடித்தார். பாருங்கள், ஒரு அடி ரோமாபுரிக்கு. அந்த அடிதான் காயம் விழுந்தது. ரோமாபுரி என்ற கத்தோலிக்கருடைய அகங்காரத்தை உடைத்து அறிந்தவர் மார்ட்டின் லூத்தர் ஆவார். அவர்தான் அடித்தார். அந்த 7 தலைகளில் ஒரு தலை காயம் பட்டிருக்க கண்டேன். அந்த 7 தலைகளில் ஒரு தலைதான் ரோமாபுரி. அந்த ரோமாபுரியின் தலையை அடித்தவர் மார்ட்டின் லூத்தர் ஆவார். கிபி 1500 ஆண்டுகளுக்கு பின்பு புரொட்டஸ்டன்ட் என்ற சபையை உருவாக்கிய பொழுது கத்தோலிக்க மதமானது 2ஆக பிரிந்தது. கத்தோலிக்கர்களுக்கும் புரொட்டஸ்டன்ட்களுக்கும் நடந்த யுத்தம் தாங்க முடியாது. கோடிக்கணக்கான நபர்களை கத்தோலிக்கர்கள் படுகொலை செய்தது. அத்துடன் கத்தோலிக்க மதம் பிரிந்து புரொட்டஸ்டன்ட் என்ற மதம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு அமெரிக்கா என்ற தேசம் வல்லமையாக வருகின்றது. அது ஒரு புரொட்டஸ்டன்ட் தேசமாகும் அமெரிக்கா.
அமெரிக்கா புரொட்டஸ்டன்ட் தேசம் ஆகியது அது வல்லமை படைத்த நாடாக இருக்கின்றது. ரோமாபுரி இப்பொழுது தற்சமயம் அதை சார்ந்து இருக்கின்றது. அதற்கென்று ஒரு நேரம் வரும், அப்பொழுது அவர் வருவார். இரண்டாவது அதை காயப்படுத்திய ஒரு நபர் கிபி 1798 ஆண்டு பிரெஞ்சு இராணுவத்தால் நப்போலியன் காலத்தில் சிறை பிடிக்கப்பட்டார். முதல் போப்பு சிறை பிடிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1798 ஆகும். இப்படி காயப்பட்ட இந்த மிருகம் 3வது வசனம் என்ன சொல்கின்றது? திரும்ப படிங்க. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி. பாருங்க, எப்படிப்பட்ட மிருகம் என்பதை நாம் பார்த்து விட்டோம். சாவுக்கு ஏதுவான காயம் சொஸ்தமாக்கப்பட்டதா. சொஸ்தமானது எப்படி? புரொட்டஸ்டன்ட் சபைகளோடு இப்பொழுது இணைந்து செயல்படுகின்றது. நாம் யாவரும் கிறிஸ்தவர்கள். கத்தோலிக்கன் வேற, புரொட்டஸ்டன்ட் வேற இல்லை. நாம் யாவரும் கிறிஸ்தவர்கள் என்ற பண்பாடானது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. சொஸ்தமாக்கப்பட்டது. இருவரும் இன்றைக்கு சண்டை போடுவதில்லை. ஆனால் அதன் இருதயத்தின் ஆழத்தில் பழிவாங்கும் எண்ணம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ரோமாபுரிக்கு அந்த எண்ணம் இருக்கின்றது. அது என்றைக்கு பழிவாங்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்சமயம் அது சுகமாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் கூறுகின்றது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. பெருமையான வாய் பேசப்பட்டது. இதை குறித்து வசனத்தோடு நாம் சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிப்போம். 28:2. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவஸ்தானத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. ஆமென். திரும்ப அந்த வசனத்தை படிங்க. மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு, உன் இருதயம் பெருமை கொண்டு. நம்ம பார்த்தோம், பெருமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி. இன்றைக்கு உலகம் முழுவதும் வீட்டு இருக்கக்கூடிய ஒரு சபை கத்தோலிக்க சபையாகும். சமுத்திரத்தை குறித்து தான் பார்த்தோம். சமுத்திரம் என்பது ஜனங்களும் கூட்டங்களும் கோத்திரங்களும் பாஷைக்காரர்களாகும். இவர்கள் அத்தனை பேரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மதம் இருக்கிறது என்றால் கத்தோலிக்க மதம். இஸ்லாம் மதம் ஆதிக்கம் செலுத்தவில்லை. அது இஸ்லாமியர்களை மாத்திரமே ஆதிக்கம் செலுத்துகின்றது. இந்து மதம் இந்துக்களை மாத்திரமே தன்னகத்தில் கொண்டிருக்கின்றது. கத்தோலிக்க மதம் உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கின்றது. அது பெருமையானவர்களை பேசிக் கொண்டிருக்கின்றது. உலகத்தின் அதிபதிகள் அனைவரும் கத்தோலிக்கர்கள். பெரும்பான்மையான செல்வங்கள் அவர்கள் கரத்தில் இருக்கின்றது. அவர்களை எதிர்த்து யாரும் எவரும், ஏன் நெல் என்றால் அங்கே நிற்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள். அவன் தேவனை போல இருக்கிறாராம். படிங்க, 4வது வசனம் படிங்க. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து உன் பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்துக் கொண்டாய். பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள சகல பொருளாதாரமும் இன்னைக்கு யார் கரத்தில் இருக்கிறது என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அனைத்தும் இன்று ரோமாபுரி பெற்றிருக்கின்றது. 5வது வசனம் படிங்க.
உன் வியாபாரத்தினாலும் உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணிக்கிறாய். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் உள்ள பொருளாதாரம் எல்லாம் அவங்க ஞானத்துல தன்னகத்தில் கொண்டு வந்துட்டாங்க, கட்டுப்பாட்டில் வந்துட்டு. உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிட்டு. இவங்க இருதயம், ரோமாபுரியுடைய இருதயம் செல்வத்தினால மேட்டிமையா இருக்கு. நாங்கள் தான் உலக அதிபதி, நாங்கள் தான் ஆதி கிறிஸ்தவர்கள். உலக எந்த வியாபாரிகளாக இருந்தாலும் அவங்ககிட்ட போய் சரண்டர். எல்லா வியாபாரிகளுமே நாம் பார்த்த எலிமினாட்டி கையில் இருக்கு. எலிமினாட்டிகள் தான் உலக அதிபதிகள். இவர்களை மிஞ்சி எந்த ஒரு அதிபதிகளும் கிடையாது. உலகம் இவர்கள் கரத்தில் இருக்கின்றது. 16வது வசனம் படிங்க. உன் வியாபாரத்தின் மிகுதியால் உன் கொடுமை அதிகரித்து, உன் வியாபாரத்தின் மிகுதியால் உன் கொடுமை அதிகரித்து, உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். நீ பாவம் செய்தாய். பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அசிங்கங்கள் எல்லாம் யார் செய்யறா? நெட்டை பாருங்க, நெட்ல எவ்வளவு அசிங்கங்கள் இருக்கின்றது. உலகத்தில் எப்படி இருக்கின்றது? விபச்சாரங்கள் கொடிகட்டி பறக்கின்றது, மதுபானங்கள், தீமையான வஸ்துக்கள், தீமையான காரியங்கள். இந்த யார் செய்கிறா? பிசாசின் பிள்ளைகள் தான் செய்வாங்க. தேவ பிள்ளைகள் செய்ய முடியாது. அவன் கொடி கட்டி பறக்கிறான் பாருங்க. ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற ஏறுபாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். 17 படிங்க. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிட்டு, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன் மினுக்கினால் ஞானத்தை கெடுத்தாய். பாருங்க, வரக்கூடிய அழிவை அங்க சொல்றாரு. இந்த அதிகாரம் எல்லாம் ரோமாபுரி தற்சமயம் அமெரிக்காவின் கரத்தில் வைத்திருக்கின்றது. அப்படியே வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 6வது வசனம் படிங்க. அது உன்னை, அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்து. ஆமென். இப்போ இந்த நபர் யாரையெல்லாம் தூஷிக்கிறாங்க படிங்க. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. பாருங்க, அது தூஷிக்க ஆரம்பிச்சிட்டு. இவர்கள் யாருன்னு வேத வசனத்தின் மூலம் பார்ப்போம். சங்கீதம் 14 அதிகாரம் 1 5 வரை படிப்போம். தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். பாருங்க, தேவன் இல்லை என்று யார் சொல்றா? மதிகெட்டவன் தான் சொல்லுவான். இப்ப அதை தான் செய்து, நான் தான் கடவுள், வேற யார் கடவுள் இல்ல. அது சாத்தானுடைய உபதேசமாகும். தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்கிறார்கள். அருவருப்பான கிரியைகள் என்ன? சிலை வணக்கம் தான் அருவருப்பான கிரியைகள். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான கிரியைகள், பாவ வாழ்க்கைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், அருவருப்பானது. தேவன் தம்முடைய மகிமை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டார். ஆனா இங்கே சிலைகளை வைத்து தேவனாக வணங்கப்படுகின்றது. அது அவருடைய பார்வையில் அருவருப்பு. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாம் பிசாசின் வழியில போயிட்டாங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவருக்கும் அறிவு இல்லையே. இல்லையோ அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்கள். பாருங்க, இவங்க செய்யறது தன்னுடைய அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனங்களை பட்சிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. பாருங்க, தன்னுடைய ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. சிந்திக்கணும். 13ஆம் அதிகாரம் எப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்துகின்றது. இதுவரைக்கும் ஜனங்கள் அதை ஒரு கார்ட்டூனாக பார்த்தார்கள்.
அதற்குள் எவ்வளவு காரியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் மறுபடியும் படியுங்கள். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை தூஷித்ததா. இது யாரு? 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் படிப்போம். 4வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஆமென். திரும்ப படிங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று பவுல் கட்டளை இடுகிறார். ஏனெனில் விசுவாச துரோகம் இங்கதான் நம்ம சிந்தையை கொண்டு போனோம். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒழிய அந்த நாள் வராது. அந்த பாவ மனுஷன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் 666 என்ற நம்பரோட வருவான். அதை தரிக்காதவன் கொல்லவும் விற்கவும் முடியாது. அது யாரா இருந்தாலும், அடிமையானாலும் சரி, பணக்காரர்களா இருந்தாலும் சரி, யாவரும் அந்த முத்திரை தரிக்கப்பட வேண்டும். அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒழிய அந்த முத்திரையினால் வரவே வராது என்பதை பவுல் சொல்லுகிறார். இப்போ நாம பார்த்தோம், அந்த சிறுத்தை, சமுத்திரத்தில் எழும்பி வந்த அந்த சிறுத்தை யார் என்று பார்த்தோம். அந்த சமுத்திரத்தில் எழும்பி வந்த சிறுத்தை எலுமினாட்டிகளாகும். அது வலு சர்ப்பம். எலுமினாட்டிகள் என்பது வலு சர்ப்பமாகும். அது வீட்டிருக்கிற சிங்காசனம் என்னது? வீட்டிருக்கக்கூடிய சிங்காசனம் ஐக்கிய நாட்டு சபையாகும். ஐக்கிய நாட்டு சபை என்பது அமெரிக்காவில் இருக்கின்றது. அது 10 கூட்டமைப்பு நாடுகளாகும். இந்த வல்லரசுகளின் கூட்டணி அமைப்பு நாடுதான் ஐக்கிய நாட்டு சபையாகும். இது ஐக்கிய நாட்டு சபை வீட்டிருக்கும் நாடு அமெரிக்காவாகும். இலுமினாட்டிகள் வீட்டிருக்கும் நாடு அமெரிக்காவாகும். தூஷணமான நாமம் தரிக்கப்பட்ட தலைகள் என்று நாம் பார்த்தோமே, அந்த சாத்தான் சபை வீட்டிருக்கும் இடம் அமெரிக்காவாகும். இப்படியாக நாம் தெளிவாக 13ஆம் அதிகாரத்தை குறித்து பார்த்து விட்டோம். 13ஆம் அதிகாரம் யாரை குறித்து பேசுகிறது என்பதை நாம் பார்த்து விட்டோம். 13ஆம் அதிகாரம் ரோமாபுரியும் அமெரிக்காவையும் இணைத்து பேசப்படுகின்ற அதிகாரமாகும். அந்த 13ஆம் அதிகாரமானது சமுத்திரத்தில் எழுப்பி வந்த மிருகம் என்று பார்த்தோம். அந்த சமுத்திரத்தில் எழுப்பி வந்த மிருகம் சிறுத்தையாகும். அந்த சிறுத்தை என்பது உலக வியாபாரங்களை தன்னகத்தில் வைத்திருக்கின்றது. உலக வியாபாரம் யார் கரத்தில் இருக்கின்றது? எலுமினாட்டி கைகள் இருக்கின்றது. அந்த மிருகத்தின் கால்கள் கரடியின் கால்கள். அந்த கரடியின் கால்கள் தான் உலக வங்கி வீற்றிருக்கும் இடம் அமெரிக்கா தேசமாகும். அந்த உலக வங்கி இருக்கிற இடம்தான் ஐக்கிய நாட்டு சபையும் இருக்கின்றது, அதுவும் அமெரிக்காவாகும். அதன் வாய் சிங்கமாகும். சிங்கம் என்பது நாம் பார்த்தோம், அது ராஜா. உலக அரசியல் தன்னகத்தில் வைத்திருக்கின்றது. இப்படியாக உலக அரசியலை தன்னகத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்காவாகும். அங்கேதான் சாத்தானின் சபை இருக்கின்றது. நீங்கள் நெட்டில் பார்த்தால் தெரியும் சாத்தான் சபை எங்கே உருவாகியது. அதுதான் தூஷணமான நாமம். இந்த 3 மிருகங்களை நாம் பார்த்து விட்டோம். இந்த 3 மிருகங்கள், சிறுத்தை என்பது உலக வியாபாரம்,
கரடி என்பது உலக வங்கி, சிங்கம் என்பது உலக அரசியல், 10 கொம்புகள் என்பது 10 கூட்டமைப்பு நாடு, வல்லரசு ஆகும். அதான் ஐக்கிய நாட்டு சபை. ஐக்கிய நாட்டு சபையின் கட்டுப்பாட்டுக்குள் 10 வல்லரசுகள் இருக்கின்றது. 10 முடிகள் என்பது என்ன? 10 அணுக்குண்டு நாடுகளாகும். இந்த கடைசி காலத்தில் இப்படி ஒரு நாடு உருவாகிறதை யோவான் தரிசனத்தில் பார்க்கிறான். ஏ அப்பா, இவ்வளவு பயங்கரமான ஒரு நாடு. அவன் காட்சியை பார்த்து அவன் அதை அப்படியே எழுதுகிறான். அப்படியே எழுதி வைத்து இருக்கின்றான். நாம் எதை பார்க்கிறோம்? அதை ஒரு கார்ட்டூனாக வேடிக்கை பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் எவ்வளவு பயங்கரமான காரியத்தை வெளிப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 13ஆம் அதிகாரம் என்பது அமெரிக்கா தேசத்தை குறித்து பேசுகின்றது. அது உலக அரசியல் இன்று அதன் கரத்தில் வந்துவிட்டது. உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இந்த மிருகமானது, இந்த அமெரிக்கா தேசமானது மறுபடியும் இந்த ரோமாபுரி என்ற தேசத்தை சிங்காசனத்தில் உட்கார வைக்கப் போகின்றது. மறுபடியும் ரோமாபுரியை சிங்காசனத்தில் உட்கார வைக்கப் போகும் நாடு இந்த அமெரிக்காவாகும். என்று ரோமாபுரி சிங்காசனத்தில் அமருமோ அன்று அமெரிக்கா வீழ்ச்சி அடையும். இறுதியில் நிலை நிற்பவர் ரோமாபுரியாகும். இயேசு கிறிஸ்துவின் பிறக்கிற சமயத்தில், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சமயத்தில், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சமயத்தில் ரோமாபுரி தான் உலக வல்லரசாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சமயத்தில் தான் உலகத்தில் முதல் குடிமதிப்பு எழுதப்படக்கூடிய சட்டம் உலகத்தில் உருவாகியது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் சமயத்தில் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த குடியுரிமை சட்டத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் ரோமாபுரியர்களாகும். அதே போல் இறுதி கட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்திலும் ரோமாபுரி தான் வல்லரசாக வர வேண்டும் என்பது வேதத்தின் சித்தாந்தமாகும். வேதத்தின் சித்தாந்தமாகும். அவருடைய பிறப்பின் சமயத்தில் ரோமாபுரி வல்லரசாக இருந்தால் அவருடைய வருகை நேரத்திலும் ரோமாபுரி தான் வல்லரசாக இருக்கும். அதற்கு ஆதாரமாக தான் இன்று உலகம் முழுவதும் ஆதார் கார்டு உருவாகி வைத்திருக்கின்றது. உலகம் முழுவதும் இன்று ஆதார் கார்டு இருக்கின்றது. யாவரும் ஆதார் கார்டு மூலம்தான் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பேன் கார்டுக்கு பிறகு ஆதார் கார்டு வந்தது. இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது ஆதார் கார்டு ஆகும். இந்த ஆதார் கார்டு சமயத்தில் அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகை வருகிறது என்பதை இந்த ஆதார் கார்டு தெரிவித்து விட்டது. அதற்கு முன்னெச்சரிக்கையாக கொரோனா என்ற வியாதி யாவரையும் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆதார் கார்டுக்கு பின்பு வருகிற கடைசி முத்திரை 666 ஆகும். இந்த 666 முத்திரை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது இந்த உலகத்தில் மணவாட்டி என்பவள் இல்லை என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனெனில் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த நேரத்தில் யோசேப்புடைய மனைவி புறஜாதி ஆவாள். அவள் அரண்மனையில் வீற்றிருந்தாள் என்பதை மறந்து விடாதீர்கள். அரண்மனையில் வீற்றிருந்தாள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமியில் வருகிறார் என்றால் தன்னுடைய பிள்ளைகளை, அதாவது இஸ்ரவேலில் உள்ள அந்த 1,44,000 பேரை மீட்டுக் கொள்வதற்கு அவர் வருகிற நேரத்தில் மணவாட்டி சபை பரலோகத்தில் வீற்றிருக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறேன். 13ஆம் அதிகாரத்தின் ரகசியங்களை எல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த சிறுத்தை போன்ற மிருகம், கரடியை போன்ற கால்கள், சிங்கத்தை போல உள்ள வாய்கள், 10 கொம்புகள், 7 தலைகள், 10 முடிகளை குறித்து தெளிவாக உங்கள் மத்தியில் வைத்து விட்டேன். அதனுடைய வலிமையை குறித்தும் பேசிவிட்டேன். ஒரு முறைக்கு இருமுறை இந்த சத்தியத்தை மறுபடியும் கேளுங்கள். தேவ ஆவியினாலே நிரப்பப்படுவீர்கள்.
இயேசு கிறிஸ்துவின் வருகை நேரத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த செய்தியானது நான் பல ஆண்டுகளாக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து அநேக புஸ்தகங்களை படித்து வேதத்தை மறுபடியும் மறுபடியும் படித்து தேவனுடைய சமூகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான் எனக்கு இந்த ஞானத்தை தந்து இதை பேச வைத்தார். ஆகையால் எனக்கு இதில் எந்த பெருமையும் இல்லை, புகழும் இல்லை. துதி கனம் மகிமை யாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே செலுத்தி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நம் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.